இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு டிஷ்ஷு செய்யலான்னு இருக்குங்க. மல்லூர் சிக்கன். இது வந்து ஒரு சிம்பிளான டிஷ்ஷும் கூட. ஆனா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ரசத்துக்கு ஐயோ! அப்படி இருக்கும். ஸோ செய்முறை விளக்கம் தான் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட்டு சின்ன வெங்காயத்த தூக்கி நல்லா எடுத்து இப்படி இப்படி நல்லா தாராள மனசோட அப்படி அள்ளி போடணும். போட்டா கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மேட்டர சொல்றேன் இருங்க. நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா அப்படியே மலைச்சாரல் மாரி சுத்தி தூவுனீங்கன்னா சீக்கிரமா வதங்கும். அதுக்கப்புறம் மெயின் மேட்ரு இந்த குண்டு மிளகா தாங்க. இந்த மல்லூர் சிக்கனுக்கு வந்து மெயின் மேட்ரே வந்து இந்த குண்டு மிளகா தான். இதை போட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நீட்டு மிளகா போடக்கூடாது, குண்டு மிளகா. ஆனியன் நல்லா ஒரு ஆஃப் பாயில் மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கின பிறகு அதுக்கப்புறம் சிக்கனை போடணுங்க. இது கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான். ஓகே, எல்லா சிக்கனையும் வந்து அப்படியே போட்டு பரப்பி போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கணும். ஸோ எங்கள் சிக்கனில் வந்து எந்த நான்வெஜ் செஞ்சாலும் மஞ்சத்தூள் வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சி நீங்களே அரைச்சி வெளியே வாங்காதீங்க மஞ்சத்தூள் மட்டும். பிகாஸ் அதுதான் நமக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக். அதில் ஏதாவது கலப்படம் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் அரைங்க, இல்லைனா மஞ்சத்தூள் வாங்கி கொடுத்து அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் வெந்த மாதிரி ஆன பிறகு தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி செமி கிரேவியா அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கங்க. ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் ஊற்றிக்கிறோம். இது ஒரு செம்மையாக வரும் இந்த டிஷ்ஷு. ரொம்ப பெரிய ஐட்டம்ஸ்லாம் வந்து இதுக்கு தேவையில்லை. பட் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ஒரு டிஷ்ஷும் கூட. ஸோ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் வேக வைக்கிற மாதிரி இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா அது வெந்த பிறகு அடுத்த மேட்டரை சொல்கிறேன். ஓகே, நம்ம வந்து சீரகமும் பெப்பரை வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஆல்ரெடி சூப்புக்கு அரைச்சோம் இல்லையா, சேர்த்து அரைச்சிட்டோம். ஸோ இப்போ அதுதான் இப்போ போட போகிறோம். கொஞ்சம் கலரிட்டு போட வேண்டியது தான். பெப்பரு சீரகம் வந்து வறுத்து அரைச்சது. எப்போவுமே வறுத்து அரைச்சி போட்டால் தான் நல்லா டேஸ்ட் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மலைச்சாரல் மாதிரி போட்டுக்கணும். ஸோ நல்லாயிருக்கும். வாசனை செமையாக இருக்குது. செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வாசனை கமன்னு வருது. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு எடுத்துகிட்டா அவ்வளோதான், முடிஞ்சிச்சிங்க. சிம்பிள், பெரிய வேலைலாம் கிடையாது. இவ்வளோ தான் இதோட ரெசிபியே. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி சிம்பிளாக இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்குலாம் அப்படி இருக்கும். சரி, ஓகே ஜிவி ட்ரை பண்ண எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? லவ் யூ.